ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 பல்லாரிந்து நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 தக்காளி வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, அதுவுமே இந்த ஷேப்பில் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வெட்டணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. 2 சில் தேங்காய் வந்து அதையுமே பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உருளைக்கிழங்கு குருமா வந்து மண்சட்டினாலே சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா கிண்டி விடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து 2 சில் தேங்காய், அப்புறம் சீரகம், சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா 1 2மா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே தக்காளி சேர்த்து அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது. அதனால் அதை 1 2மா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தக்காளி சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க.
இதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா அதில் சேர்க்கும்போது அப்படி கிண்டி விடும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு வறுவல் கூட நம்ம இந்த மாதிரி இறக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து உருளைக்கிழங்கு குருமா. அதனால் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஈஸியாக செஞ்சிடலாம். சுட சுட சாதத்தில் அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா குழு குழுன்னு இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கட்டியாக நல்லா குழு குழுன்னு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு அதை ஊற்றி அப்படி ஊற்றும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டுக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமாக்கும். நீங்களும் நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைக்கெல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா அந்த சாப்பாட்டோட அந்த குருமா நல்லா அப்படி பிசைஞ்சிக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கையும் அப்படி ஓடிஸில் அப்படி எடுத்து நடுவில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி வாயில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இன்னும் சாப்பிடணுன்னு தான் தோணிகிட்டே இருந்தது. மறுபடியும் அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது அடடா சொல்லதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சைடிஷ்டாக ஒரு ஆம்லேட் வச்சுக்கிட்டால் இதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.